Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ட்ரேசிங் எடுக்கிறது ரொம்ப சுலபமான முறையில் சொல்லித்தரப்போகிறேன். ட்ரேசிங் டிசைன் எப்படி கூகுள்லேயோ பின்ட்ரெஸ்ட்லேயோ எடுக்கிறது, அப்புறமா நம்ம ஒரு பிக்சர் பார்க்குறோம், அதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ட்ரேசிங்க்கு தேவையானது முதல்ல ட்ரேசிங் ஷீட், கார்பன் ஷீட், இந்த ரெண்டும் நமக்கு தேவை. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ட்ரேசிங் ஷீட். இது நல்ல பெரிய ஒரு ஷீட்டாக இருக்கும். இது நான் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால குட்டியாக தெரியுது. இது பெரிய ஒரு ஷீட்டாக நமக்கு கிடைக்கும். இது கார்பன். நம்ம ஆரியில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் இல்லை, மொத்தத்திலே யூஸ் பண்ணுறது இந்த ஒயிட் கார்பன், இந்த எல்லோ கார்பன். இந்த 2 கார்பன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது போக ப்ளூ கார்பன், பிளாக் கார்பன் 2 உண்டு. ப்ளூ பிளாக் 2 உண்டு. அந்த 2 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அது கிளாத்தில் நம்ம வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது அந்த அச்சு இருக்குல்ல, இதுதான் அச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் நம்ம அச்சு பட்டு தான் நம்ம பண்ணும்போது, இது அச்சு பட்டு தான் நமக்கு இந்த கிளாத்தில் டிசைன் ஆனது பதியும். இந்த அச்சு தாள் அந்த பிளாக்லேயும் ப்ளூவிலையும் நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது நம்ம கிளாத்லேயே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே படிகிற மாதிரி இருக்கும். நம்ம கிளாத் அதை டேமேஜ் ஆக்கிரும். அதனால ப்ளூவும் பிளாக்கும் ஆரியில் நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த ஒயிட்டும் இந்த எல்லோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 தான் பர்ஃபெக்ட். இந்த 2 மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கார்பனோட ரேட்டு ஒவ்வொரு பீஸாக கூட நமக்கு தருவாங்க. 2 rupees 3 rupees அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு கூட இருக்காது. இந்த கார்பன் ஷீட்டோட ரேட்டு ஒரு 10 rupees தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அந்த ஷீட் நம்ம 1 வாங்கிட்டாலே போதும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ட்ரேஸ் எடுக்க முடியும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ட்ரேசிங் ஷீட் மாதிரி நமக்கு தெரியும், நல்ல பெரிய ஷீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஐடியா தந்துடுறேன். இப்போ நம்ம அந்த ட்ரேசிங் தாள் இருக்குதுல்ல, இதில் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஒரு டிசைனோ உங்களால் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறீங்களோ, இல்லை ஃபோனில் ட்ரேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணுறீங்களோ, எதுனாலும் சரி, நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் தான் முதல்ல ட்ரேஸ் பண்ணுவோம். இதில் தான் நம்மளோட ட்ராயிங் இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட கிளாத் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிளாத் மெட்டீரியல் மேலே இந்த கார்பன் ஷீட்டை இப்படி அடியில் வச்சிடணும். உங்களோட கிளாத் கலரை பொறுத்து நீங்கள் இந்த அச்சுத்தாள் சூஸ் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இது மேலே நம்ம பென்சிலால் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கார்பனை எடுத்துட்டு அடியில் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல அந்த நம்ம ட்ரா பண்ண இடத்து மேலே அந்த அச்சு இந்த கிளாத்தில் விழுந்துடும். சொல்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ நான் ஃபோன் எடுத்திருக்கேன். பின்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி ஒரு டிசைன் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னோடு உங்களுக்கு உள்ளே போய் சைன்இன் பண்ண சொல்லும். உங்களோட மெயிலோ இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 5 கேட்டகரி அவங்க சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஆனது ஃபுட்டு, யோகா, அப்புறம் நம்மளோட ஆரி, இது பேசிக்காக ஒரு 5 இது இருக்கும் கேட்டகரி. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அது சம்மந்தமான வீடியோஸ் வரும். ஒருவேளை நம்ம அதை சூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் இப்போது எனக்கு ஆல்ரெடி இருக்குது, பின்ட்ரெஸ்ட்னா இருக்குது தெரியுதா, நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, நிறைய நம்ம என்ன பார்க்குறோமோ அது சம்மந்தமாக அடிக்கடி நிறைய வரும். இப்போ கீழே பாருங்கள், இதில் சர்ச் சிம்பிள் இருக்குதா, இந்த சர்ச் சிம்பிளை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணி இப்போ நம்ம இங்கே சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஆரியில் ட்ரா பண்ணுற மாதிரியான டிசைன் தான் நமக்கு தேவை. பென்சில் ட்ராயிங் தான் நமக்கு தேவை. பென்சில் ட்ராயிங் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். பென்சில் ட்ராயிங்கில் அவுட்லைனோடு இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஆரி பென்சில் ட்ராயிங் அப்படின்ட்டு போடுறேன். பென்சில் ட்ராயிங் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று நமக்கு என்ன தேவையோ, பீகாக் தேவைன்னா பீகாக், ஏதாவது கார்ட்டூன் எதுனாலும். இப்போ நான் கார்ட்டூன் போடுறேன் அப்படின்ட்டு வைங்களேன். கார்ட்டூன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். நமக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். என்னென்ன தேவையோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இதில் கிடைக்கும். நமக்கு பாருங்கள் எவ்வளோ பிக்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த பின்ட்ரெஸ்ட்டில்.
பாருங்கள். நம்ம எது இப்போ இதை டச் பண்ணுறோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ வருது பார்த்தீங்களா? நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அது நமக்கு வந்துடும். இப்போ நான் அந்த பீக்காக்கை டச் பண்ணுறேன் பாருங்கள். பீக்காக் ரிலேட்டடாக பீக்காக்ஸ் வருதா? இப்போ நான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு மோட்டிஃப் எடுக்கிறேன். இப்போ இந்த பொம்மையை நம்ம சூஸ் பண்ணுவோமா? இதை டச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்ஸை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் இருக்கா? இந்த டவுன்லோட் இமேஜை கொடுங்க. இது வந்து எங்கே உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்ட்டு கேட்குது. அப்படி எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு 2 தடவை அகெயின் டச் பண்ணுங்கள். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைலில் சேவ் ஆகிரும். நம்ம இப்போ வெளியே வந்துட்டு ஃபைல் மேனேஜர் இருக்குல்ல, இதை டச் பண்ணி இந்த மோர் ஆப்ஷனை டச் பண்ணி இந்த பின்ட்ரெஸ்ட் இருக்கா, இதை டச் பண்ணி நமக்கு கிடைச்ச நம்ம டவுன்லோட் பண்ண பொம்மை வந்து நான் கிடச்சாச்சு. வந்தாச்சா? பென்சில் ட்ராயிங்கில் வந்தாச்சு. நம்ம எவ்வளோ ஜூம்னாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் மேலேயே வச்சு நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் மேலேயே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பேக் வந்துடுங்க. ட்ரேசிங் பேப்பர் நம்ம இப்படி வச்சு தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த லைட் வந்து அணையக்கூடாது. லைட் ஆஃப் ஆச்சுன்னா நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. நம்ம கரெக்டான போர்ஷனில் இப்படி வச்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் தான் இருக்கா, செட்டிங்ஸ் டச் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீன் இருக்கா, இந்த லாக் ஸ்க்ரீனை டச் பண்ணி இங்கே பாருங்கள் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. 2 மினிட்ஸில் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் வச்சுக்கிடலாம். 10 மினிட்ஸ் வச்சோன்னா 10 மினிட்ஸ்க்கு நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது. இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபைல் போயிட்டு நம்மளோட பின்ட்ரெஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட ட்ரேசிங் ஷீட் வந்து பெரிய ஷீட்டாக இருந்தது இல்லை, அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம இப்போ இது மேலே வைக்க போகிறோம். பிரைட்னஸை ஃபுல்லாக கூட்டிக்கலாம். ஃபுல்லாக கூட்டி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஷீட்டை இப்படி வைக்க போகிறேன். இப்போ பொம்மை ஃபோட்டோ நமக்கு இதில் தெரியுது அப்படி தானே. இதை இப்படி வச்சுட்டு நான் மார்க்கர் எடுத்துருக்கிறேன். மார்க்கரில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான மார்க்கர், ரொம்ப திக்காக விழாது, கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரியான மார்க்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பால் பென் சொல்லுவாங்கள்ல, அது இல்லைன்னா இந்த மைக்ரோ டிப் பென் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம இந்த ட்ரேசிங் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ வந்து இந்த பொம்மையை நம்ம ஜூம் வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் கம்மியாக வேணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். ஜூம் வேணும் அப்படின்னா அப்படி ஜூம் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ண போகிறோம். நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த ட்ரேசிங் பேப்பரை விட்டுறாதீங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நமக்கு வந்து அந்த லைட் வந்து அணையாது. உங்களோட கை வந்து ஃபோனோட ஸ்க்ரீனில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் பட்டுச்சு அப்படின்னா ஃபோன் வந்து ஜூம் ஆகும். அப்போது நமக்கு வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், எந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்களோ ஃபோனில் பிக்சர் இருக்குதோ அது போலவே அந்தந்த இடத்துல அந்தந்த இது வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் ட்ரேசிங். ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னும் நமக்கு ஒல்லியாக வேணும் அப்படிங்கிறப்போ பென்னு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் பென் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்மூத்தாக வராது. அதுக்காக தான் அந்த மைக்ரோ டிப் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஜெல் பென் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து அச்சு எடுக்க போகிறோம். எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். ட்ரேஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ இந்த கிளாத் மெட்டீரியலுக்கு நம்ம ஒயிட் கலர் கார்பன் எடுத்தால் இன்னும் கூட நல்லா தெரியும். எல்லோவை விட இந்த ஒயிட் கார்பன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம இந்த ஒயிட் கார்பன் ஷீட் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அச்சு. இது நம்மளோட கிளாத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நமக்கு இந்த ட்ரேஸ் தேவையோ அந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கிறணும். ஒருவேளை இந்த பெல் பின் இருந்ததுன்னா சுற்றி பெல் பின் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இந்த தாள் வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். கிளாத், அப்புறம் இந்த அச்சுத்தாள், அப்புறம் இந்த ட்ரேசிங் ஷீட் 3ஐயும் கவர் பண்ணி பெல் பின் போட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இருக்குல்ல, இது மேலேயே நம்ம இந்த பென்னால் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன்.
பாருங்கள். கரெக்டாக நம்ம எதில் ட்ரா பண்ணியிருக்கோமோ, ட்ரேஸ் எடுத்துருக்கோமோ அதில் கரெக்டாக எல்லா பக்கமும் இந்த பென்னால் ட்ரா பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரேசிங் ஷீட்டை எடுத்துட்டு இப்போ இந்த கார்பனை நகட்டிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி அழகாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ட்ரேஸ் பண்ணது. இப்போ இது மேலே வந்து நம்மளோட இந்த ஒயிட் மார்க்கர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இதை கூட இன்னும் அழுத்தமாக பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதுவே இந்த ஒயிட் மார்க்கர் பென்சில் வச்சு இன்னும் கூட கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் ட்ரேஸ் பண்ணுறது. இது போலே தான் எந்த ஒரு டிசைன், சின்ன டிசைன்னாலும் சரி, பெரிய டிசைன்னாலும் சரி, எதுனாலும் இதுவே தான் ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. சில நேரங்களில் நம்மளோட சேனலில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ தரேன்ல, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ யூடியூப் போய்க்கிடலாம். யூடியூப்பில் நம்ம சேனல் போய்க்கலாம். அப்படியே 3 விரலை டச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சாச்சு. இப்போ ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நம்ம இமேஜஸில் போய் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா நமக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ண பிக்சர் கிடச்சிரும். இப்போ அந்த பிக்சரை கிளாத்துக்கு அடியில் வைக்கிறேன். டிஸ்பிளே லைட்டை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே பென்னால் ட்ரேஸ் பண்ணுறேன். எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இப்படி தான் உங்களை பண்ண சொல்லி டிசைன் பண்ண சொல்கிறேன். இது போல் நீங்கள் ட்ரேஸ் எடுத்து தான் எந்த ஒரு டிசைன்னாலும் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்டில் கண்டிப்பாக பழகாதீங்க. முதல்ல பழகும் போதே ட்ரேஸ் எடுத்து பழகுங்க. அப்போ தான் எந்த ஒரு பிக்சர் பார்த்தாலும் உங்களால் ட்ரேஸ் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பட்டர்ஃப்ளை கிடச்சாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து சாரீ நான் எடுத்திருக்கேன். சாரியில் இந்த ஒரு பீகாக் மோட்டிஃப் நான் பார்த்துருக்கேன். இந்த பீகாக் மோட்டிஃப் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நம்ம இந்த பீகாக் நமக்கு வேணும் அப்படின்னா ட்ரேசிங் தாளை இந்த பீகாக் மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்து நம்ம கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி அச்சு எடுத்துடலாம். அப்படி இல்லை, இப்போ வந்து இந்த பீகாக் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு வந்து குட்டியாக தான் வேணும், இவ்வளோ பெரிய பீகாக் வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ ஃபோனில் வந்து இந்த பீகாக்கு ஃபோட்டோ எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். சாரியில் இருக்கிறத விட ஃபோனில் வந்து பீகாக்கோட டிசைன் குட்டியாக கிடச்சிருக்குதா? இது போல் தான் நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பண்ணணும். சாரியில் வந்து பெருசாக இருக்குது, இப்போ எனக்கு குட்டியாக வேணும் அப்படிங்கிறப்போ நான் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து ட்ரேசிங் ஷீட் ஃபோட்டோ மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான். நார்மலாக எனக்கு இவ்வளோ பெரிய பீகாக் வேணும், இந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம டைரெக்டாக சாரியிலேயே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சுலபமான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை போய் டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகியிருக்கும், அப்படியும் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா இன்னும் கூட கமெண்ட்டில் எழுதுங்க. இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.